வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய யூடியூபரான இர்ஃபான் அவர்கள் திமுகவுக்கு பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு. எதனால நிர்பந்திக்கப்பட்டாரா? இல்ல விருப்பப்பட்டு பண்றாரா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வடிவேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிற நிலைமையில இன்னைக்கு வடிவேலு அவர்கள் இருந்து வந்துகிட்டு இருக்காரு. இதே நிலை இர்ஃபான் அவர்களுக்கு வருமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் விடுறாங்களா லேடிஸ்க்கு, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்ல ஸ்கீம் தானே. கார்லயும் பைக்ல போறவனுக்கு எப்படி அருமை தெரியும்? இந்த 10 சேர்த்து தான் இவங்க போய் பெருசா மாளிகை கட்ட போறாங்க. மாளிகையா? ரொம்ப நக்கல் தான்டா உனக்கு. டெய்லியும் பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் வந்து 600 வந்து 2000 வரைக்கும் சேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட் சொல்லுது. இது அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன், உடனே இந்த 600 2000 பெரிய காசெல்லாம் கேட்காத. அதை வச்சு அவங்க குழந்தைங்க என்ன வாங்கி கொடுக்கலாம், அவங்க ஆசைக்கு வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அட்லீஸ்ட். ஆனா அதுவும் இல்லாம மாசம் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆகி ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்களோட அக்கௌண்ட்டுக்கே 1000 ரூபாய் போட்டுறாங்க. இதோட அருமெல்லாம் அந்த 2000 ரூபாய்னால அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடக்குதுல, அதை பார்க்கறவங்க மட்டும் தான் புரியும். திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கும் இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவங்க அரசியல் கட்சிக்காக ஈஸியா பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பு வடிவேல் அவர்களை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அவரோட நிலைமையை பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு. இதே நிலைதான் நாளைக்கு இர்ஃபான் அவர்களுக்கும் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டிப்பான நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், இதே மாதிரி தொடர்ந்து திமுக செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இர்ஃபானுக்கு இந்த நிலை வர காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இவரு விருப்பத்தின் பேர்ல தான் பண்றாரா, கட்டாயத்தின் பேர்ல பண்றாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தமிழகத்துல மிகவும் பிரபலமாக இருக்கிற யூடியூபரான இர்ஃபான் அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு மறைமலை நகர் பகுதியில இர்ஃபான் அவர்கள் ஓட்டி வந்த கார் வந்து பாத்தீங்கன்னா சாலையை கடக்க முயன்ற ஒரு பெண் மேல மோதி சம்பவ இடத்திலே அந்த பெண் உயிரிழந்தாங்க. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் இர்ஃபான் தான் அப்படின்னு அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இர்ஃபான் ஓட்டல, அதை ஓட்டிட்டு வந்தவர் அசாருதீன் அப்படிங்கிறவர் ஆஜராகி அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு வழக்கு போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இர்ஃபான் அவர்கள் தான் காரை ஓட்டிட்டு வந்ததாகவும், அதற்கு அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அவரு ஜால்ரா அடிக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இர்ஃபான் அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே நேரத்துல அன்னைக்கு இர்ஃபான் அவர்கள் ஓட்டிட்டு வந்துதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து வந்ததுக்கும் இன்னைக்கு திமுகவுக்கு இவர் சொம்படிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கிறது நம்ம வெட்ட வழியா தெரிய வந்திருக்கு. திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் பிரபலமான பலரை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு கடைசியில அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது வடிவேலு அவர்கள். இந்த நிலை இர்ஃபானுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் சுதாரிச்சு கொள்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.